नमस्ते। निबंध பார்க்குறோம். राष्ट्रभाषा निबंध स्त्री शिक्षा பெண் கல்வி. ஸ்திரீ தேஷ் கி ரீட் கி ஹட்டி ஹை. பெண்கள் நாட்டினுடைய முதுகெலும்பு. ஸ்திரியோं के बिना देश एवं घर की उन्नति असंभव है. பெண்கள் இல்லாமல் நாட்டினுடைய மற்றும் வீட்டினுடைய முன்னேற்றம் இல்லை. जब देश उन्नति की ओर अग्रसर है तब स्त्रियों को भी अपने ज्ञान को अद्यतन करने की आवश्यकता है. எப்போ நாட்டினுடைய முன்னேற்ற பாதை சென்று கொண்டே இருக்கிறதோ, முயன்று சென்று கொண்டு இருக்கிறதோ, அப்பொழுது பெண்களும் தங்களுடைய அறிவை பெருக்கிக்கிட்டே வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. स्त्रियों को इसके लिए शिक्षित होना आवश्यक है. பெண்களும் இதற்காக கல்வி கற்றுக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. படிக்கணும் அவங்க. स्त्रियों को शिक्षा देना हमारा धर्म है. பெண்களுக்கு கல்வி கொடுப்பது நம்மளுடைய தர்மமாகும். स्त्री शिक्षा से उनका दृष्टिकोण ही बदल जाता है. பெண் கல்வினால் அவருடைய கண்ணோட்டம், அவருடைய பார்வை மாறுகிறது. प्रत्येक विषय और स्थिति की हानि और लाभ का विचार करने का सामर्थ्य आ जाता है. प्रत्येक विषय ஒவ்வொரு பாடத்துலையும் ஒவ்வொரு விஷயத்துலையும் அவர் ஸ்திதிக்கு அந்த இடத்தினுடைய ஸ்திதி நிலைமையினுடைய ஹானி தீமை, லாப்னா லாபம், நன்மை தீமைகளை விசார் கர்னேகா அந்த இடத்துல இது நல்லது இது கெட்டதுன்னு தெரிஞ்சக்கூடிய நமக்கு கருத்து சாமர்த் ஆஜாத்தாக எபிலிட்டி, நமக்கு அந்த திறமை வருது. शिक्षित स्त्रियां अंध विश्वासों का शिकार नहीं बनती. படித்த பெண்கள் அந்த விஸ்வாசம் அப்படின்னா, விஸ்வாசம்னா நம்பிக்கை, அந்த விஸ்வாசம்னா குருட்டு நம்பிக்கை, மூட நம்பிக்கைகளுக்கு இரையாவதில்லை. படி லிக்கி ஸ்திரியோं படித்த எழுத தெரிந்த பெண்கள் देश की उन्नति में सहायता दे सकती हैं. தேசத்தினுடைய முன்னேற்றத்துக்கு உதவியாக இருக்கிறாங்க. शिक्षित स्त्रियां अच्छे ढंग से घर संभालती हैं. படித்த பெண்கள் நல்ல முறையில் வீட்டை நிர்வகிக்கிறாங்க. घर का सारा काम ठीक ढंग से करती हैं. வீட்டினுடைய எல்லா வேலைகளையும் சரியான முறையில் செய்கிறாங்க. और अपने बाल बच्चों को ढंग से पालती हैं. தங்களுடைய குழந்தைகளையும் நல்ல முறையில் வளர்க்குறாங்க. और उनकी अच्छे तरीके से शिक्षा देती हैं. அவங்களுக்கு நல்ல முறையில் கல்வி கொடுக்குறாங்க. बच्चों का नियम पालन का अभ्यास करवा सकती हैं. குழந்தைகளை இப்படி தான் வளர்க்கணுன்ற ஒரு நியமம் இருக்குது, நீதி இருக்குது, அந்த முறையில் அவங்க வளர்க்குறாங்க. अच्छे रास्ता पर ला सकती हैं. நல்ல வழியில் அவங்கள கொண்டு வராங்க. धन्यवाद.